Hi, hello friends. Simply Jayashree in the Imperial Jayashree. So, நான் இந்த சேனல்ல ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு இருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். இன்னைக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா நீங்க ஏன் இத்தனை சோ போடுறீங்க, எனக்கு உங்க வீடியோ பார்க்கவே பிடிக்கல, ரொம்ப இரிட்டேட் ஆகுதுன்னு. அவங்க பேர் வந்து எனக்கு சரியா தெரியல, அவங்க கேர்ளா பாயான்னு தெரியல. பட் ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் திஸ். ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நான் ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேங்க, இருந்தாலும் என்னையும் மீறி அது எப்படியோ நான் வளரிடுறேன், அந்த சோ போட்டு பேசிடுறேன். ஸோ இது சின்ன வயசுலேருந்து வந்தது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லாத மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரி. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, அக்கா எப்போ வரைக்கும் நான் இந்த கெமிக்கல் பீலிங்கெல்லாம் யூஸ் பண்ணணும், எப்போ வரையும் யூஸ் பண்ணலாம், இது சொன்னீங்கன்னா எனக்கு கெமிக்கல் பீலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு தயவு செஞ்சு இது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக நான் இதில் போஸ்ட் பண்ணுறேன். பிகாஸ் இந்த கெமிக்கல் பீலிங் மட்டும் இல்லாமல் சீரம், சன்ஸ்க்ரீன், க்ரீம்ஸு, நைட் க்ரீம், டே க்ரீம், வாட் எவர் இட் இஸ், எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ முகத்தில் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த க்ரீம்ஸுக்கு, இந்த கெமிக்கல் பீலிங்க்கு, இந்த சன்ஸ்க்ரீனுக்கு, இது எதுக்குமே வந்து ஒரு எண்டு கிடையாதுங்க. நீங்கள் எப்போ வரைக்கும் உங்களால் முடியும், பட்ஜெட் இருக்குது, என்னால் இதெல்லாம் பண்ணிக்க முடியும், என்னால் இந்த ஸ்கின் கேர் எல்லாம் ரொட்டீனில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு முடியுதோ தோணுதோ அப்போ வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம், அவசியம் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது. நமக்கு ஸ்கின் கேருக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. எப்போ வரைக்கும் உங்களால் முடியுதோ அப்போ வரையும் பண்ணலாம். நீங்கள் இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை வந்து 50 வயசுலையும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கு ஒரு லிமிட்டும் கிடையாது. இப்போ தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்ம சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம், க்ரீம்ஸும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த டைமில் அந்த ஏஜில் என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கான க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஏஜில் இருக்கவங்களுக்கு பேசிக் பிகினர் லெவல், டீனேஜில் இருக்கிற க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் செட் ஆகாது. இதுக்கு நான் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன். எப்போ வரைக்கும் நம்மளால் எக்ஸசைஸ் பண்ண முடியுதோ அப்போ வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே பண்ண முடியலங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது எக்ஸசைஸை விட்டுடுறோம். எப்போ வரைக்கும் முடியுதோ அப்போ வரைக்கும் பண்ணுறோம், இல்லைனா விட்டுடுறோம். ஸோ விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம திடீர்னு நம்ம வெயிட் கெயின் ஆகிறது, கிடுன்னு ஏறும் உடம்பு, நல்லா சாப்பிட ஆரம்பிப்போம் டயட் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்ன, நம்ம குண்டாகி போயிட்டோம். ஸோ எதனால் அது வருது, நம்ம எக்ஸசைஸ் பண்ணல. எப்போ வரைக்கும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி டயட்டில் இருக்கோமோ அப்போ வரைக்கும் நம்ம உடம்பு ஃபிட்டாக, ஹெல்த்தியாக, அழகாக, ஸ்லிம் ஃபிட்டாக இருப்போம். அதே மாதிரி தான் ஸ்கின் கேர். எப்போ வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கேரை ரொட்டீனில் பண்ணிட்டு வரீங்களோ அப்போ வரைக்கும் நம்ம ஸ்கின் வந்து அழகாக இருக்கும். ஸ்கின் கேரை விட்டுட்டிங்கன்னா அகெயின் உங்கள் ஸ்கின்ல வந்து நிறைய ஸ்கின் டேமேஜ். எப்போ வரைக்கும் நான் கெமிக்கல் பீலிங் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. எப்போ வரைக்கும் உங்களால் முடியுதோ மந்த்லி ட்வைஸ் வந்து பண்ணுங்கள். இந்த மந்த்லி ட்வைஸ் பண்ணுற இந்த கெமிக்கல் பீலிங் 10 வருஷம் ஆனாலும் சரி, 20 வருஷம் ஆனாலும் சரி, எப்போ வரையும் உங்களுக்கு முடியுது, பட்ஜெட் இருக்குது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் பண்ணலாம். இதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது, எந்த வித எண்டும் கிடையாது. இப்போ இருக்கிற ஸ்கின் கேருக்கும் 40 வயசில் இருக்கிற ஸ்கின் கேருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம இப்போ ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதே வந்து ஒரு 30, 40, 50 வயசுன்னு போயிடுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி மெச்சூர்டு ஸ்கின்னுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் அந்த டைமில் அந்த ஸ்கின்னுக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கின் கேரை எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணிட்டு போகிறோமோ அவ்வளோ தூரம் வந்து நம்மளுக்கு ஏஜிங் ஆகிறது ப்ரிவென்ட் பண்ண முடியும். தடுக்க முடியாது, ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ 40-50 வயசில் என் ஸ்கின் வந்து இவ்வளோ முகச்சுருக்கமாக இருக்குது, 80 வயசு லுக்கு 50 வயசில் வருதுன்னா, ஸோ நம்ம ஸ்கின் கேரை ஒழுங்காக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது 50 வயசுலையும் 30 வயசு 35 வயசு மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ரெகுலராக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, உங்கள் ஸ்கின்னோட தேவைக்கு ஏற்ற மாதிரியான சீரம்ஸ் யூஸ் பண்ணுறது, மந்த்லி ரொட்டீனில் ஒரு ஃபேஸ் பேக், அதுக்கப்புறம் வந்து ஒரு கெமிக்கல் பீலிங்கோ, ஸ்க்ரப்போ, ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே யங்காக, யூத்ஃபுல்லாக, க்ளோயிங்காக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல. ஒரு 4-5 வருஷம் போனீங்கன்னா கண்டிப்பாக யாராவது உங்களை பார்த்து கேட்கும்போது எப்படி இவ்வளோ அழகாக இருக்கீங்க, என்னென்னலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ சப்போஸ் இதை நான் சொல்லி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு என் ஞாபகம் கண்டிப்பாக வரும். எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்கின் கேரை வந்து தீவிரமாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து யங்காக, யூத்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு எண்ட்லெஸ்ஸே கிடையாது. ஸோ அந்த பொண்ணுக்கு இப்போ கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இந்த ஸ்கின் கேரை வந்து விட்டுட்டேன்னா என்ன ஆகும்,
அப்படின்னு. ஸ்கின் கேரை விட்டுட்டோன்னா ஒன்றும் ஆகாது. உங்கள் ஸ்கின்ல வந்து டெட் ஸ்கின் செல்ஸ் நிறையா இருக்கும். டெட் ஸ்கின் செல்ஸ் லேயரை வந்து நம்ம மந்த்லி க்ளீனப் பண்ணாமல் இருக்கும்போது அது ஒரு லேயராக அழுக்கு படிஞ்ச லேயர் மாதிரி நம்ம ஸ்கின் மேலே இருக்கும். ஸோ கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்கியாக தானாக அது வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதை நம்ம கையால் பிச்சு பிடுங்கும் போது ஸ்கின் பயங்கரமாக டேமேஜ் ஆகும். அதுக்காக தான் வந்து நம்ம ஸ்க்ரப்போ எக்ஸ்ஃபோலியேஷன் பீலிங் சொல்யூஷன்லாம் யூஸ் பண்ணி நம்ம முகத்தில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறோம். கையால் எடுத்தால் டேமேஜ் ஆகும். அதனால தான் வந்து ஸ்க்ரப், ஃபிசிக்கல் ஸ்க்ரப் இல்லைனா வந்து பீலிங் சொல்யூஷன் மூலமாக அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பீலிங் சொல்யூஷன் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு இயர்லி ஒரு 500 rupees நீங்கள் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. மந்த்லியில் 2 times யூஸ் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் டெய்லி போடணும். காலையில் ஒரு தடவை இத்தினோண்டாவது போடுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எதனால் சொல்கிறேன்னு உங்களுக்கு போக போக புரியும். எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும், பிக்மெண்டேஷன் இல்லாமல் இருக்கணும், சன் டேமேஜ் நம்ம ஸ்கின்ல ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு காலையில் குளித்ததுக்கப்புறம் முகத்தில் எது போடுறீங்களோ இல்லையோ சன்ஸ்க்ரீனை இத்தனோண்டாவது இதிலேருந்து இதை வரையுமாவது நீங்கள் போட்டுடுங்க. அதே மாதிரி நைட்டு என்ன பண்ணுறீங்களோ இல்லையோ முகத்தை பிம்பிள் இருக்கிற முகமாக இருந்தால் டபுள் கிளென்சிங் பண்ணிவிட்டு இத்தனோண்டாவது மாய்ஸ்சரைசர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் மாய்ஸ்சரைசர் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ நைட்டு நேரத்தில் நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே ஹீல் பண்ணிக்கும். அந்த மாதிரி டயத்தில் நிறையா ஹார்மோன்ஸ் வந்து அப்போ சுரக்கும். மெலட்டோனுங்கிற ஒரு முக்கியமான ஹார்மோன்ஸ் வந்து நம்ம உடம்புல ரிப்பேரிங் ப்ராசஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஸ்கின்ல வந்து மாய்ஸ்சரைசராக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறோம். மாய்ஸ்சரைசருக்கும் 40 வயசு கிடையாது, 30 வயசு கிடையாது, 20 வயசு கிடையாது. நீங்கள் எப்போ வரைக்கும் இதெல்லாம் மறக்காமல் பண்ணுறீங்களோ அப்போ வரைக்கும் நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீரம் எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுங்கிற டவுட் வந்து இருக்கும். 20 வயசுக்கு இந்த சீரம் யூஸ் பண்ணலாம், 30 வயசுக்கு இந்த மாதிரியான சீரம் யூஸ் பண்ணலாம், 40 வயசான ஒரு மெச்சூரிட்டி ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது 40-50 மெச்சூரான ஸ்கின்னுக்கெல்லாம் இந்த மாதிரி சீரம்ஸ் வந்து யூஸ் பண்ணால் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்து யூஸ் பண்ணுறோம். ஸோ சீரமுக்கும் வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது. எப்போ வரைக்கும் முடியுதோ அப்போ வரைக்கும் நீங்கள் சீரமும் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். ஸோ எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வந்து 50 வயசு ஆயிடுச்சு, 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது அப்போ பார்த்துப்போம் என்ன நடக்குதுன்னு. எப்போ வரையும் நம்மளால் முடியுமோ அப்போ வரைக்கும் நம்ம இந்த ஸ்கின் கேர் ரொட்டீனை கண்டினியூ பண்ணுவோம். முடியாத பட்சத்தில் விட்டுட்டு வெறும் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். காலையில் சன்ஸ்க்ரீன் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். எவ்வளோ தூரம் நீங்கள் வெயிலுக்கு போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணணும். கெமிக்கல் பீலிங்கும் அதே மாதிரி தான். எப்போ வரைக்கும் உங்கள் பார்லருக்கு போகிறதா நினச்சிக்கோங்க. பார்லருக்கு போய் என்னென்ன மந்த்லி ரொட்டீனில் பண்ணுவோமோ அதுக்கு பதில் நம்ம வீட்டில் இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு மந்த்லி ஒரு 2 times வந்து கெமிக்கல் பீலிங் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கோ கன்ஃபியூஷன் ஆகிறதுக்கோ எந்த வித பிரச்சனையும் கிடையாது. நான் ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரிய வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் நான் சாரி சொல்லிடுறேன். இதுக்கு நடுவில் எங்கேயா சோப் போட்டிருந்தேன்னா தயவு செஞ்சு என்னை திட்டாதீங்க. நான் குறைச்சிக்க ட்ரை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். பாய்.